ஆமா, இன்னைக்கு என்ன விசேஷம் உங்க வீட்டுல? என்னன்னு சொன்னாதான் நீ நம்ப மாட்டியே. பரவாயில்ல, நான் நம்பல. நடி சினிமாவிலயோ கதையிலயோ வர சம்பவங்களை பாக்குறோம் படிக்கிறோமே, நம்மளும் பாக்குறோம் படிக்கிறோம். ஏதோ இன்ட்ரெஸ்டா இருந்தா ரசிக்கலையா? அதே மாதிரி நீ சொல்றதும் சுவாரஸ்யமான சம்பவமா இருந்தா ரசிக்கிறேன். What is that? இது ரசிக்கிற சம்பவம் இல்லடி, தரிசிக்க வேண்டிய சத்தியம். ஆமா மலா, எங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆகி 7-8 வருஷமாச்சு, குழந்தையே பிறக்கல. பார்க்காத வைத்தியம் இல்லை, சுத்தாத கோயில் இல்லை. அப்புறம்தான் எங்க குடும்ப ஜோசியர்கிட்ட அவ ஜாதகத்தை காட்டி குழந்தை பிறக்குமான்னு கேட்டோம். அதுக்கு அவர் சொன்னாரு, எங்க அக்காவுடைய ஜாதக பிரகாரம் நாகதோஷம் இருக்கு, அதனாலதான் அவனுக்கு குழந்தை பிறக்கலன்னு சொன்னாரு. ஆனா நாங்க நம்பல. ஏன்னா எங்க குலதெய்வமே நாகதேவதை தானே. அப்படி இருக்கும்போது என் ஜாதகத்துல தோஷம் வர்றதுக்கு சந்தர்ப்பமே இல்லையேன்னு கேட்டோம். அதுக்கு அந்த ஜோசியர் என்ன தெரியுமா சொன்னாரு? அம்மா, இந்த ஜென்மத்துல நீங்க நாகதேவதைய குலதெய்வமா கும்பிடுறீங்க, ஆனா நான் பூர்வ ஜென்ம பல்ல பார்த்து சொல்றேன், நாகதோஷ சாந்தி செஞ்சாதான் தோஷ நிவர்த்தியாகி உங்களுக்கு குழந்தை பிறக்குன்னு சொன்னாரு. இதை நான் நம்பலடி. ஆனா நாங்க நம்பினோம். சாந்திக்கு என்ன செய்யணும்னு கேட்டோம். 40 நாள் நாகதேவதைக்கு விரதம் இருந்து நாக கவச ஸ்லோகங்களை படிச்சு 40ஆம் நாள் நாக பிரதிஷ்டைக்கு முன்னால உட்கார்ந்து அந்த தேவதையை வேண்டி பாடினா இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல பாம்பு வரும். அதுக்கு முன்னால கற்பூரம் ஏற்றி வச்சு கும்பிட்டு பால் எடுத்து வச்சா அது பாலை குடிக்கும். அப்ப எங்க அக்கா கீழே விழுந்து வணங்கினா அது ஆசீர்வாதம் பண்ணும். இதெல்லாம் கரெக்டா நடந்ததுன்னா எங்க அக்காவுக்கு சீக்கிரமாவே குழந்தை பிறந்ததுன்னு சொன்னாரு. அதே மாதிரி செஞ்சோம். பாம்பு வந்தது, பாலை குடிச்சது, என்னையும் ஆசீர்வாதம் பண்ணுச்சு. போட்டு கொடுங்க, நீங்க பாட்டு வேலையை சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா? அருமையா இருக்குங்க, சாயம் போகாது. உங்களுக்கு அதிகம் சொல்ல வேண்டியதில்லை. சரி சார், இதையே கொடுங்க. அப்படியே நான் செலக்ஷன் பண்ண அந்த மைசூர் சில்க் சாரியும் எடுத்து வைங்க. அதுக்கு மேட்சா 2x2 ஒரு பிளவுஸ் கொடுங்க. என்னங்க, இது மேட்சா இருக்குமா? உனக்கு நான் மேட்சான்னு ஒரு நாள் கூட கேட்கல, புடவைக்கு ஜாக்கெட் மேட்சான்னு மட்டும் கேட்கிறேன். போங்க. ஐயாவுக்கு என்னங்க குறைச்சல்? பார்த்தா சினிமா ஸ்டார் ராஜேஷ் கண்ணா மாதிரியே இருக்காரு. என்னது? அடுத்து நீங்க கோச்சிக்காதீங்க, நீங்க கூட ஒரு ஜாடையில ஷர்மிளா டாகூர் மாதிரியே இருக்கீங்க. ரொம்ப நல்லாதான் பேசுறீங்க. போறப்ப சேட்டு கிட்ட சொல்லிட்டு போங்க, சம்பளத்தையே ஏத்த மாட்டேங்கிறார். அரே கோபால், எங்கேயாவது பாம்பா இருந்தா கூட்டிக்கிட்டு வா, சீக்கிரம் போ. அரே ராம், என்னது நல்ல பிசினஸ் டைம்ல இந்த பாம்பு பூந்து கலாட்டா பண்ணு, பிசினஸ் கட்டி போகுது, என்ன பண்றது? அரே ராம், சாமி, சாமி, வா சாமி, இங்க தானே சொன்ன, வா சாமி. ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. நீங்கள் பாம்பே கண்டா படகு நடுங்கன்னு சொல்லுவாங்க, நீங்கள் பாம்பே பயம் இல்லாமே தூக்குது. என்ன சாமி பயம்? பயந்தா பிழப்பு நடக்குமா? பாம்பை வச்சுதானே பிழப்பு நடத்துறோம். அரே நம்மளும் மனுஷன், நிம்பளும் மனுஷன். நீங்கள் பாம்பே ரொம்ப சர்வ சாதாரணமா தூக்குது, உங்களுக்கு பயம் இல்லையா? நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்குதே. என்ன சாமி ஆச்சரியம்? இதோட ஆச்சரியம் குடிச்ச பக்கம் வந்து பாரு, அற்புதமான பாம்பு வச்சிருக்கேன். அப்படி அதிசயமான பாம்பு. அதிசய பாம்பை காட்டுறேன்னு ஒரு முளை பாம்பை காட்டுற. என்ன சாமி இது? ஒரு முளை பாம்பு தானே சாதாரணமா சொல்லிட்டீங்க. இது 300 வருஷத்து பாம்பு சாமி. என் பாட்டம் முப்பாட்டம் காலத்தில் உள்ளது. இது 6 அடி பாம்பா இருந்தது. வருஷம் ஏற ஏற ஒரு முளம் ஆயிட்டுது. இன்னும் 50 வருஷம் 60 வருஷம் ஆயிட்டுதுன்னா இது ஒரு சாணாயிடும். ஆனா ரெக்க முளைச்சிடும். அந்த நேரத்துல நாகரத்தினத்தை கற்கிற சக்தி வந்துடும். அப்படியா? இது எப்படி நாகரத்ன கல்ல கக்கும்? என்ன சாமி இப்படி சொல்லிட்ட? நல்ல பாம்பு வாழும் தெய்வம்னு சொல்லுவாங்க சாமி. இது வரைக்கும் இது யாரையுமே கடிச்சதில்லை சாமி. இல்ல பாரு சாமி.
மாதிரிதான் சாமி அந்த நச்சுப்பை. ஆனா அத்தனையும் விஷம் சாமி. இது இப்படியே தீட்டுப்படாம இருந்தா அந்த விஷம் பின்னால நாகரத்னம் மாறிடும் சாமி. உண்மையாவா? உண்மைதான் சாமி. அப்படிப்பட்ட சக்திய இந்த பாம்புக்கு சாமி கொடுத்திருக்கான் சாமி. ஆனா சாமி, இந்த பாம்பு தன்னுடைய வாழ்நாளில யாரையாவது ஒரு நாளைக்கு தீண்டிட்டுதுன்னா அப்புறம் அந்த நச்சுப்பையில இருக்கக்கூடிய விஷத்துக்கு நாகரத்னமா மாறக்கூடிய சாமி. அதனாலதான் சாமி என் பாட்டம் காலத்திலிருந்து தலைமுறை தத்துவம் இத பெட்டிக்குள்ள போட்டு பாதுகாத்து வரும். என்னப்பா நம்பவே முடியலையே. நம்பிக்கை தானே சாமி இந்த உலகத்துல முக்கியம். நாளைக்கு உயிரோட இருக்க போறோம்னு நினைச்சுதானே சாமி மனுஷன் நம்பிக்கையில இன்னைக்கு சம்பாத்தியம் பண்ணி வைக்கிறான். அது மட்டும் இல்ல சாமி, இந்த நாகரத்னத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு உலகத்தையே காணிக்கையா கொடுத்தா கூட ஈடாகாதுன்னு சொல்லுவாங்க சாமி. ஏறக்குறைய அந்த நாகரத்னத்துடைய சக்தி வரணும்னு நினைச்சா ஒரு வழி இருக்கு. அதுக்கு இந்த சேட்டையா நினைச்சா முடியும். என்னப்பா? எப்படி? உங்ககிட்ட இருக்கிற ஒரு சாதி வைரத்தை என் கையில கொடுத்தீங்கன்னா அதை இந்த பாம்பு விஷப்பைக்குள்ள இந்த அமாவாசை அன்னைக்கு வச்சு தச்சிருவேன். வர அமாவாசைக்கு அதை பிரிச்சு எடுத்தேன்னா அந்த நாகரத்னத்துக்குள்ள சக்தி எல்லாம் இந்த வைரக்கல்லுக்கு வந்துடும். அந்த வைரக்கல்லை எடுத்து உன் கையில மோதிரம் செஞ்சு போட்டுக்கிட்டீங்கன்னா நீ தொட்டதெல்லாம் துளங்கும், உன் கை பட்டதெல்லாம் விளங்கு சாமி. உண்மையாவா? ஆமா சாமி, நான் கும்பிடுற நாகாத்தா சத்தியமா சாமி சொல்றேன். ஆனா ஒண்ணு சாமி, நான் உனக்கு அதை செஞ்சு கொடுத்துட்டா நீ வள்ளுசா எனக்கு ஒரு 1000 கொடுத்துடணும் சாமி. ஓ, 1000 ரூபாய்? என்ன சாமி அப்படி சொல்லிட்ட? உன்ன கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு எனக்கு ஒரு 1000 கொடுக்க கூடாது சாமி. என்ன சாமி, எனக்கு வேண்டியது இல்ல சாமி. எனக்கு ஒரு வயசு வந்த பொண்ணு இருக்கு சாமி, அது கண்ணால வச்சிருக்கிறேன். அதுக்கு ஏன் சாதி இல்லையா திருப்பரங்குன்றத்துல ஒரு மாப்பிள்ளை பாத்திருக்கேன் சாமி. அந்த மாப்பிள்ளை பையன் அந்த பொண்ணுக்காக வருஷம் வம்பெல்லாம் கேட்கறான் சாமி. அதனாலதான் சாமி ஒரு 1000 கேட்கறேன் உங்ககிட்ட. சேட்டு ரொம்ப ரோச்சனை பண்றாரு. அது சரிப்பா, ரூபா பத்தி ஒண்ணுமில்லை நம்மளுக்கு கொடுக்குது. ஆனா 10,000 ரூபாய் விலை உள்ள வைரக்கல்ல நம்மளை நம்பி நம்மளுக்கு எப்படி கொடுக்குது? என்ன சாமி இப்படி சொல்லிட்ட? நான் ஏழைதான் சாமி, ஆனா ஏமாத்துக்காரன் இல்ல சாமி. சாமி, ஆண்டவன் எல்லாத்துக்கும் உருவம் படைச்சிட்டானே, சத்தியத்துக்கு மட்டும் உருவம் படைக்கலையேன்னு நினைச்சிட்டியா சாமி? அதான் சாமி இந்த பாம்போட உருவம். அதனாலதான் சாமி நம்ம விட அதிகமான பாம்பு இருந்தாலும் எல்லாருமே பாம்பு கடிச்சு சாகுறது இல்ல சாமி. விதி முடிஞ்சுவேன், அக்கிரமம் பண்ணவன் தண்டிக்கப்பட வேண்டியவன் இவங்கள்தான் சாமி பாம்பு கடிக்கும். அது அனாவசியமா யாரையுமே தீண்டாது. அதனாலதான் சிவன் சாமி தன்னுடைய கழுத்திலையும் முருகன் சாமி தன்னுடைய காலையும் வச்சுக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட தெய்வத்தை வச்சு நாங்க பிழைப்பு நடத்துறவங்க சாமி. நாங்க ஏமாத்தவே மாட்டோம். இருங்க கற்பா. அது ஒண்ணும் பண்ணாது. அத தீன்றவங்களை தான் தீண்டும். இது சாதாரண பாம்பு இல்ல சாமி. நம்ம அம்மன் கோயில் புத்து இருக்கு பாருங்க, அதுல இருந்து இங்க வந்து வளருது சாமி. எனக்கு மகனுக்கு மகனாவும் தெய்வத்துக்கு தெய்வமாவும் வளருது சாமி. இவன் மேல ஆணையா சொல்றாங்க. கொடுக்கிற வைரத்தை நான் மட்டும் இல்ல சாமி, வேற எவன் எடுத்தாலும் சரி அவன் எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு கடிச்சு கொண்டு சாமி. இது இவன் மேல சக்தி. நம்ம உன்னை நம்புது. இன்னைக்கு ராத்திரிக்கு ஒரு ஜாதி வைரக்கல் நம்ம உனக்கு கொடுக்குது. நம்ம போயிட்டு வராங்க. போயிட்டு வாங்க.